முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 8ஆம் பகுதி. இவ்வாறு இந்த மந்திரங்கள் பாயச கும்பம் புராயதி என்ற தத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. பானையில் பால் நிரப்பப்படுவது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற திருநாமம் சாஸ்திரங்கள் முழுவதும் மீண்டும் மீண்டும் வருகிறது. சர்வ வல்லமை படைத்தவரும் உன்னதமான பூதமும் அத்வைத ஞானத்தின் சாரமும் ஆனவரே இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். பிரபாச காண்டம் மற்றும் பத்ம புராணத்தில் ஸ்ரீ நாரத மாமுனிவருக்கும் உசத்வஜருக்கும் இடையேயான உரையாடலில் பகவான் கூறுகிறார், நாமங்களிலெல்லாம் எனது முதன்மையான நாமம் கிருஷ்ண நாமம். அதனால்தான் பிரம்மாண்ட புராணத்தில் விவரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தில் ஏக விருத்தியது கிருஷ்ணஸ்ய நாமகம் தத் பிரயச்சதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 1000 திருநாமங்களை மும்முறை உச்சரிப்பதால் கிடைக்கும் பலன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை ஒரு முறை உச்சரிப்பதன் மூலம் கிடைக்கிறது. இவ்வாறு இங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தின் தனித்தன்மை காட்டப்படுகிறது. தற்போதைய ஸ்லோகத்திற்கும் ஸ்ரீ பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கோவிந்தன் என்ற பெயரால் புகழ்ந்துள்ளார். கோவிந்தன் என்பவன் கிருஷ்ணனே. கோப கோபி போன்ற பிரஜசர்களின் பாதுகாவலன் ஸ்ரீ கோவிந்தன். எனவே அவரது தனித்துவத்தை விளக்க கவேந்திரத்துவம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய மரபு வழி சக்திகளால், அதாவது தன்னிச்சையான புரிதல், உள்ளுணர்வு மற்றும் வலுவான சாஸ்திர சான்றுகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதன்மை நிரூபிக்கப்படுகிறது. மூல வச்சனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கடவுள் முதலிய பெயர் அடைகள் அதையும் குறிப்பாக உறுதிப்படுத்துகின்றன. அவை பின்வரும் குணங்களாலும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறியது போல் அனைத்து வர்ணங்களும் பெண்களும் அவளது இல்லத்தை சேர்ந்த சடலங்களும் இருந்தன. வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் தற்போது கருப்பாக மாறிவிட்டன. உங்கள் மகனுக்கு பல பெயர்களும் வடிவங்களும் உள்ளன. மக்களே, நான் இவ்விஷயங்களை அவற்றின் குணங்களுக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அறிவேன். அதாவது நந்த மகாராஜரே, உங்கள் மகனுக்கு பல குணங்களும் செயல்களும் உண்டு. அவற்றிற்குரிய பல பெயர்கள் அவ்வப்போது வெளியிடப்படும். இது எனக்கு மட்டுமே தெரியும், மற்றவர்களுக்கு இல்லை. இக்காலத்தில் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவில் தோன்றியுள்ளனர். எனவே அவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் பல அவதாரங்களை வெளிப்படுத்துகிறார்கள். தொடக்கத்தில் தோன்றிய சுக்லன் போன்ற அனைத்து அவதாரங்களும் இப்போது கிருஷ்ணராகிவிட்டனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் ஒன்றுவிட்டனர். அதாவது அனைத்து அவதாரங்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் ஒன்றுவிட்டன. எனவே இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை செய்பவராக இருக்கிறார். அதாவது அவருடைய உன்னத மேன்மை வெளிப்படுகிறது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.